ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பிசிஓடி பிரச்சனைக்காக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஸ்கேன் எடுக்கும்போது அது நார்மலாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு அது எப்படி நார்மலாக இருந்துச்சு அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அது திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. சில பேர் எம்ஆர்ஐயோட எடுத்து பார்ப்பாங்க. இல்லை வேறு சில மருத்துவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன சார் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு பார்க்குறாங்க. இது நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு மருத்துவத்தில் மட்டும்தான் அது சரியாகும், வேறு எந்த மருத்துவத்துலையும் சரியாகுதுங்கிற டவுட்டில் தான் நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுக்க வராங்க. அதனால் அந்த டவுட் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லாவே இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸ், பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை, வெள்ளப்படுதல், மென்சஸ் இர்ரெகுலர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணும். நல்லாவே அது நிறையா பேர் ரிசல்ட் எடுத்து நல்லா ரிசல்ட் ஆகி நிறைய பேர் வந்து இன்ஃபர்டிலிட்டிலேருந்து வெளியாகி ஆட்டோமேட்டிக்காக நிறையா குழந்தைங்களும் பிறந்திருக்கு. இது எல்லா ஹோமியோபதி டாக்டருமே இதில் வந்து ரொம்ப சிறப்பான சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரையும் 1-2 பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா ஹோமியோபதி டாக்டரும் இதில் ஸ்பெஷல் தான். நிறைய பேர் ஐவிஎஃப் போயிட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கூட ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் தவற இடப்படாதீங்க. ஒரு சில பேர் வேணால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஒன்றுமே வேலை செய்யாது, இதில் ஏதாவது கலப்பாங்க, இல்லை இது வந்து ஏதாவது உடம்புல சைட் எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிளப்பி விடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் யாராவது சொல்கிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு வெளி உலக நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிஸ்டத்தை பற்றி ரொம்ப ஒரு டீப்பாக உணராமல் எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டத்தை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி ஒரு டீப்பாக தெரியாது. அது தெரியாமல் நான் போய் சொல்லவும் கூடாது. தெரிஞ்சாலுமே நான் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னுடைய சிஸ்டத்தை பற்றி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். அதர் சிஸ்டத்தை பற்றி எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் போய் படிச்சிருக்கணும். இந்த கோர்ஸை போய் 5 வருஷம் நான் முடிச்சிருந்தேன்னா நான் அதை பற்றி குறை சொல்லலாம். ஒன்றுமே முடிக்காமல் நான் போய் எப்படி அதை குறை சொல்ல முடியும்? ஒரு 5 வருஷம் கோர்ஸ் வச்சுருக்காங்கன்னா சும்மா அந்த கோர்ஸ் வச்சுருக்க போகிறாங்க. அதெல்லாம் புரியாமல் சில பேர் பேசுவாங்க. பேசிட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஏன்னா ஒரு இது மளிகை கடையா ஒரு பொருளை ஏமாத்துறதுக்கு ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு பாதிப்பு இருக்கானா நாளைக்கு கழிச்சு நம்ம சரி பண்ணால் தான் அவங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்புவாங்க. ஒன்றுமே செய்யாமல் சும்மா ஒரு மெடிசன்ஸ் கொடுக்குறதுனால அது எப்படி நம்புவாங்க? அதெல்லாம் சும்மா சில பேர் ஏதோ ஒரு இதில் கிளப்பி விடுறது. அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஹோமியோபதி மெடிசன்ஸில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 20-30 பேர் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு 10 பேர் மட்டும் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய பேர் வந்து அந்த யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு அடுத்தடுத்த டாக்டரை பார்க்க போயிட்டே இருப்பாங்க. அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு சரியானா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்களே தவிர மற்றபடி அவங்களே நம்ம குறை சொல்லலை. ஒரு மேரேஜுக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு பொறுமை இருக்கும். ஆனால் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி உள்ளவங்களோட டார்ச்சர் தான். இன்றைக்கி ஒரு குழந்தை இல்லைனா அது பார்க்குற விதமே ஒரு சில பேரோட பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அது அவங்க தப்பு கிடையாது. இப்போ குழந்தை இல்லைன்னா ஒரு பெண்ணுடைய தவறே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு உடல் ஊனமாக ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய குறைபாடுகளாக கிடையாது. அது இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நிறையா மருத்துவ முறைகள்லாம் நிறையா இருக்குது. அதில் பார்த்து நம்ம மெடிசன் கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நார்மல் பேலன்ஸ் மாதிரி உள்ள பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். மினிமம் ஒரு 6 மாதமாச்சும் நான் ஒரு மெடிசன்ஸில் நம்ம வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் யாருமே வெயிட் பண்ணுறது இல்லை. 1 மாதம் எடுப்பாங்க, 2 மாதம் எடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த சிஸ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. திரும்ப 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் மெடிசன்ஸ் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். ஹோமியோபதி மெடிசன்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த மருத்துவராக இருந்தாலும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை உள்ளவங்கள தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்களை வந்து கண்டிப்பாக கிண்டல் பண்ணாதீங்க. அதேமாதிரி குழந்தை இல்லாமலே லைஃப் லாங் இருக்கிறவங்களாம் நமக்கும் ஒரு மிகப்பெரிய தாய் தகப்பன் தான். அவங்களையும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது, ஒரு மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒதுக்குறது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அதேமாதிரி கணவனை இழந்த ஒரு சில பெண்களை வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னிறுத்தவே மாட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடாத ஒரு சில மனிதர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் நிறைய மாறிடுச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை, நிறைய இடங்களில் மாறிடுச்சு. ஒரு சில பேர் மாறாமல் இருக்கீங்க. அந்த மாதிரி மாறாமல் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு அதெல்லாம் மாற்றிக்கிங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரங்க போய் எங்கேயாச்சும் போய் விழுந்து ஏதாச்சும் ஆய்ப்படணும் அவங்களா நிர்ணயிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இயற்கையாக அமைஞ்சு போச்சு. எல்லாருக்கும் இந்த மாதிரி தான். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதுபடி நடக்க தான் செய்யும். அதனால் வந்து அவங்க வந்து தனி இவங்க தனி நம்ம ஒதுக்கவே கூடாது. அவங்கள தான் மெயினாக ஃபங்க்ஷனை உள்ளே நிறுத்தி எல்லா வேலையிலையும் செய்ய விடணும். அதாவது மரியாதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யணும். அதேமாதிரி குழந்தை இல்லாத மட்டும் தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. அவங்களுக்குள்ள வலிங்கிறது மிகப்பெரிய ஒரு வலி. அந்த வலியெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அது ஒரு ஆண் பக்கத்தில் அவங்க கணவனும் சப்போர்ட் பண்ணி அவங்கள பெரிய அளவுக்கு கொண்டு வரணும். அதேமாதிரி அவங்களுடைய கூட இருந்த உறவினர்களும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. இப்போ உணவு முறைகள் எல்லாமே கெட்டு போச்சு. இந்த உணவு முறையெல்லாம் கெட்டு போச்சுன்னு நினச்சா அவங்க சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி அவங்களும் சாப்பிட்றாங்க. அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது கிடையாது.
அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி உள்ளவங்க யாரையுமே கிண்டல் பண்ணாதீங்க. எல்லாருமே நமக்கு தாய் தகப்பன் தான். அதனால் எல்லாருக்கும் உள்ள மரியாதையை கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லாக கொடுங்க.